ஹாய், இந்த வீடியோவில் இங்கிலீஷ் டைப்பிங்கில் சிம்பிள்ஸ் ஒவ்வொரு சிம்பிளுக்கும் என்ன மீனிங், அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சிம்பிளுக்கும் என்ன மீனிங்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை எக்ஸாம்பிளோட கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங்னா, இதை ஒரு 2 லெட்டருக்கு நடுவில் இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்பேஸ் விடாமல் இந்த 2 லெட்டரையும் ஜாயின் பண்ணி அடிக்கணும். வாட்னு கொடுத்து இந்த சிம்பிள் கொடுத்து அதுக்கப்புறம் எவர்னு இருந்ததுன்னா நீங்கள் இந்த சிம்பிளை எடுத்துகிட்டு ஸ்பேஸ் விடாமல் வாட் எவர்னு சேர்த்து டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சிம்பிள் என்னென்னா ஸ்பேஸ் விடணும்னு சொல்கிறது. இப்போ வாட் இந்த சிம்பிள் கொடுத்து எவர்னு இருந்ததுன்னா இப்போது வாட்டை தனியாகவும் எவர் தனியாக இந்த 2 வேர்டாக தனித்தனியாக டைப் பண்ணணும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே தமிழுக்கும் இதே மீனிங் தான், இதே சிம்பிள் தான் வரும், இதே மீனிங் தான். நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், இது ட்ரான்ஸ். இந்த சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா முன்னாடி உள்ளதை பின்னாடி, அதே போல் மேலே உள்ளதை கீழே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அடிக்கணும். அது லெட்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, நம்பராக இருந்தாலும் சரி, இப்படி மாற்றி அடிக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ 1 3 இதை கொடுத்துட்டு அந்த சிம்பிள் அதுக்குள்ளே அப்படி தான் ஜாயின் பண்ணி தான் இருக்கும். இப்போ 3யை முன்னாடி போட்டு 1 பேக்கில் போட்டு 31 டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாருங்கள், இது என்னென்னா டெலிட் சிம்பிள். இந்த சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேர்டை அப்படியே நம்ம டெலிட் பண்ணிடணும். அதாவது அந்த வேர்டை நம்ம டைப் பண்ணவே கூடாது. அந்த வேர்டை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம டைப் பண்ணணும். இந்த மாதிரி கிராஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டை டைப் பண்ணாமல் விட்டுறணும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாருங்கள், இது கண்டினியூ. இப்போது ஒரு பேரா முடிச்சுட்டு கீழே இந்த இந்த மாதிரி இந்த லைன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதோட கண்டினியூவாகவே அடுத்த பேராவையும் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 2 லைன் இல்லைனா ப்ராக்கெட்டு இல்லைனா என்பிஎஃப்பி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது எல்லாமே ஃப்ரெஷ் பேரா இல்லைனா நியூ பேரா. இதுக்கப்புறம் இந்த சிம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் அதை அடுத்த பேராவை ஸ்டார்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி டாட் கொடுத்து ஸ்டெட்டு இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேர்டை நம்ம அப்படியே டைப் பண்ணணும். இப்போ பாருங்கள், வேர்டுன்னு கொடுத்து அதுக்கு கீழே அதை கிராஸ் பண்ணிட்டு கீழே இந்த மாதிரி டாட் வச்சுருப்பாங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வேர்டு இந்த வார்த்தையை நம்ம அப்படியே டைப் பண்ணணும். அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்டை அப்படியே நம்ம டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்சினா லோயர் கேஸ். இப்போ கேபிட்டலில் கொடுத்துருப்பாங்க ஒரு வேர்டை, இல்லைனா ஒரே ஒரு லெட்டராக கூட இருக்கலாம். அதை நம்ம அப்படியே ஸ்மாலில் சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்து யூசினா அப்பர் கேஸ் இல்லைனா கேப்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா ஸ்மாலில் இருக்கிறத நம்ம கேப்ஸில் மாற்றிக்கணும். வேர்டு, லெட்டர், சென்டென்ஸ் எதுவாக இருந்தாலும் கேபிட்டலில் ஃபுல்லாக மாற்றிடணும். இதில் எக்ஸ்ட்ரா சிலது கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை. இப்போ WDS டாட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபுல்லாக நம்ம வேர்ட்ஸில் எழுதணும். இப்போ நம்பர் கொடுத்துருக்காங்க 12 அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம வேர்ட்ஸில் TWELVE லெட்டர்ஸில் டைப் பண்ணணும். இந்த மாதிரி. அடுத்து பாருங்கள், FIG டாட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சேஞ்ச் டு ஃபிகர்ஸ். இப்போ FOUR அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்கன்னா அதில் நம்ம நம்பரில் 4ன்னு சொல்லி டைப் பண்ணணும். இனி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்கள், இது செகண்ட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட் லெட்டர்ஸ் இதில் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸ்பீடில் அப்படி இருக்காது. ஸ்பீடில் தப்பாகவே கொடுத்துருந்தாலும் அதை நம்ம அப்படியே தான் டைப் பண்ணணும். ஆனால் ஸ்டேட்மெண்ட் லெட்டருக்கு அப்படி இல்லை. செகண்ட் பேப்பரில் அவங்க தப்பாக கொடுத்துருந்தாலும் சரி, இல்லைனா அந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம தான் கரெக்ட் பண்ணி டைப் பண்ணணும். இப்போ பாருங்கள், சைடில் ஆல் கேப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 2 லைனையும் ஃபுல்லாக கேப்ஸில் டைப் பண்ணணும். கேபிட்டலில் டைப் பண்ணணும்னா கீழே அண்டர்லைன் பண்ணி காட்டியிருப்பாங்க, இதில் காட்டலை, ஸ்டேட்மெண்ட்டில் காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 2 லைன் அது என்ன, நியூ பேரா. இந்த சிம்பிள் எதுலேருந்து கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு பேராவாக ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த வென் யூ இது நெக்ஸ்ட்டு பேராவாக ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் சைடு இல்லைனா லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம கரெக்டாக அதை பார்த்துக்கிட்டு நம்ம டைப் பண்ணணும். அடுத்து பாருங்கள், ட்ரான்ஸ். இப்போது இந்த சிம்பிள் எதெல்லாம் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ட்ரான்ஸு ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா அதை பேக்கில், மேலே இருக்கிறது கீழேன்னு சொல்லிட்டு மாற்றி டைப் பண்ணணும். இப்போ பாருங்கள், லெட்டர்ஸ் அலாட்மெண்ட் இது 2யும் தான் சேஞ்ச் பண்ணணும். நடுவில் இருக்குது பாருங்கள் ஆஃப், அதை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இது 2யும் அலாட்மெண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். அடுத்து பாருங்கள், இந்த ஸ்லாஷ் இது இந்த சைடில் இருக்காது. இந்த கோடு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல த அப்படின்னு டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு
இந்த சைடில் பாருங்கள் வேர்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹச் மாதிரி சின்னதாக ஒரு கோடு போட்டிருக்காங்கல்ல, அதே லைனில் பாருங்கள் கிராஸ் பண்ணி அதே கோடு வந்து அந்த ஆறுங்கிறதுக்கு மேலே வந்து இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த வேர்டை எடுத்துகிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க வேர்னு, இதை அப்படியே அந்த இடத்துல டைப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், அதில் லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடுமே சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் வந்து ஏபிள் டு அந்த இடத்துல ஒரு கோடு போட்டிருக்காங்களா, அந்த இடத்துல வந்து இந்த சிம்பிள் வரும்னு மீனிங். அப்போது இந்த சிம்பிள் வந்தால் ஸ்பேஸ் விடணும். அப்போது ஏபிள் டு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி வேர்டாக பிரித்து எழுதணும். நெக்ஸ்ட்டு அதே லைன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது என்னது டெலிட் சிம்பிள். இப்போ கிராஸ் பண்ணியிருக்க வேர்டை அப்படியே டெலிட் பண்ணணும். அந்த வேர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு வேர்ட் இருக்குல்ல, அதை கிராஸ் பண்ணியிருக்காங்க, அதை எடுத்துகிட்டு பேலன்ஸ் உள்ளதை அப்படியே டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள் ஸ்டெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸ்டெட்னா என்ன, கிராஸ் பண்ணியிருக்க வேர்டை நம்ம அப்படியே டைப் பண்ணணும். கிராஸ் பண்ணி கீழே வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டியிருப்பாங்க, அந்த வேர்டை அப்படியே நம்ம டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெட்னாலே வந்து கீழே வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சைடில் ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்களா, அது வந்து த. நெக்ஸ்ட் லைன் லெஃப்ட் சைடில் பாருங்கள் யூசி, அது ஹச் இல்லை யூ. யூசினா அப்பர் கேஸ். அப்பர் கேஸ்னால் என்ன, ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கேபிட்டலில் மாற்றணும். இப்போது கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எஸ்ஸுங்கிறதுக்கு கீழே மட்டும் பண்ணியிருக்கிறதுனால அந்த எஸ்ஸை வந்து நம்ம கேபிட்டலில் டைப் பண்ணணும். எல்சினா லோயர் கேஸ், அது வந்து ஸ்மாலில் டைப் பண்ணணும். யூசினா அப்பர் கேஸ். நெக்ஸ்ட்டு அதே லைனில் பாருங்கள் 12, அதை வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்களா. சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, இன் ஃபிகர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. அப்படின்னா என்ன 12 அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பரில் நம்ம டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்த லைனில் பாருங்கள் அதே அந்த த போடுறதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன் வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, அங்கே என்ன இருக்குது 10, அந்த நம்பரை வந்து கிராஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. அப்போது TEN 10 நம்ம வேர்ட்ஸில் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிள் என்ன, இது வந்து கண்டினியூ, ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது வந்து கண்டினியூ, அந்த பேராவை வந்து அப்படியே அந்த மினிட்ஸோடு சேர்த்து அப்படியே டைப் பண்ணணும். சைடில் ரன் ஆன் கொடுத்துருக்காங்கள, ரன் ஆனாலும் கண்டினியூன்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது பாருங்கள் சைடில் ட்ரான்ஸ்னு கொடுத்து ஒவ்வொரு வேர்டுக்கும் கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 1ன்னு போட்டிருக்கதை வந்து ஃபஸ்ட்டு வேர்டாக டைப் பண்ணணும், அடுத்து செகண்ட், அடுத்து தேர்ட், அடுத்து ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வேர்டை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க ஸ்லோ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேர்டு அண்டு, செகண்டுன்னு கொடுத்துருக்காது. நெக்ஸ்ட்டு தேர்டுன்னு கொடுத்துருக்காது ஸ்டடி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து வின்ஸ். இதை வந்து அப்படியே கண்டினியூவாக அடித்து அதுக்கப்புறம் த ரேஸ் அதை வந்து டைப் பண்ணி முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எல்சி கொடுத்துருக்காங்களா. எல்சினா லோயர் கேஸு, கேபிட்டலில் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே நம்ம வந்து ஸ்மால் லெட்டரில் மாற்றணும். இங்கே பாருங்கள் ஒரு எழுத்து மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அந்த சி மட்டும்தான், அதை வந்து ஸ்மாலில் மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்த லைன் பாருங்கள், இதில் வந்து டெலிட் சிம்பிள் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் அந்த ட்ரான்ஸை வந்து முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, அந்த 2 லைனும் ஃபுல்லாக. அப்போது அந்த செகண்ட் லைனை ஃபஸ்ட்டாகவும் ஃபஸ்ட் லைனை செகண்டாகவும் அப்படியே வந்து மாற்றி டைப் பண்ணணும். அதில் உள்ள கமா எல்லாமே அப்படியே போட்டு மாற்றி டைப் பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில் வந்து எல்னு கொடுத்துருக்காங்களா, அந்த லைனில் ஃபஸ்ட்டில் எங்கே கிராஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், அந்த இடத்துல எல்லை வந்து டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் டெலிட் சிம்பிள் இருக்குது. அப்போது கிராஸ் பண்ணியிருக்க வேர்டை அப்படியே எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம டைப் பண்ணணும். இப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 2 சைடுமே சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்குறப்போ எந்த லெட்டர் ஃபஸ்ட்டு வந்து கிராஸில் இருக்கோ அது வந்து லெஃப்ட்டுக்கு, ரைட்டில் பார்க்குறப்போ எது ஃபஸ்ட்டில் இருக்கோ அது வந்து ரைட்டுக்குன்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நியூ பேரா 2 கோடு கொடுத்துருக்காங்களா, அது வந்து நியூ பேரா. அதுலேருந்து வந்து நெக்ஸ்ட்டு பேராவை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஹூ இஸ் அப்படிங்கிறத அடுத்த பேராவா. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், இந்த சிம்பிள் கொடுத்துருந்தா ஸ்பேஸ் விடாமல் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி அடிக்கணும். இப்போ யுவர் செல்ஃப் இந்த இடத்துல இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம அப்படியே கண்டினியூவாக அடிக்க வேண்டியது தான். யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து அடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு அடுத்த லைனில் பாருங்கள், ட்ரான்ஸ்ன்னு கொடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி ஆரோ கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
இந்த மாதிரி கொடுத்துருந்தா அந்த வேர்டை வந்து அந்த ஆரோ எங்கே போய் முடியுதோ அந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். அப்போ கைடுங்கிற இடத்துல பாஸ்னும், பாஸுங்கிற இடத்துல கைடுன்னு டைப் பண்ணணும். கைடு யூ டு பாஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த அக்யூரசி அந்த வேர்டை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா, அண்டர்லைன் பண்ணிட்டு சைடில் வந்து கேப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அக்யூரசின்னு சொல்லிட்டு நம்ம கேபிட்டலில் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்வேர்ட்ஸ்ன்னு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த லைனில் எங்கே கிராஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட் பேப்பர், அந்த ஃபஸ்ட்டுங்கிற இடத்துல கிராஸ் பண்ணியிருக்காங்களா, அப்போது அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்னா 1, அப்போது ONE 1 பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் லெட்டர் இது ரெண்டுலேயுமே வந்து கேட்குற சிம்பிள்ஸ் எல்லாம் இதுதான், இவ்வளோ தான் கேட்பாங்க. இதை வந்து கிளியராக பார்த்துக்கிட்டாலே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து போட்டுடலாம். ஓகே, தேங்க்யூ.